ஹலோ ஆல், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் கதைப்போமா. அழகே அழகு சீரியல்ல நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சவங்க ஒரு லைக் போடுங்க. ரெடியே நம்ம தங்கராஜ் பேச்சை கேட்டுக்கிட்டு தான் சுரேஷ் மதிய வா லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலான்னு கூப்பிட்டு தலையில இடி வாங்கினாரு. அந்த இடி ஆடுறதுக்கு முன்னாடியே திருப்பவும் இந்த தங்கராஜ் சொல்றாருன்னு வேலை போயிடுச்சுன்னு அப்செட்டா உட்காந்துருக்க மதிக்கிட்ட போய் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலான்னு கூப்பிட்டா மதி சும்மா இருப்பாங்களா? மதியும் சுரேஷும் போட்டுக்கிட்ட சண்டையில தூங்கிட்டு இருந்தவங்களாம் எழுந்திரிச்சு வெளியே வந்து என்னாச்சுன்னு கேட்க சுரேஷ் சொல்றாங்க, இவளை கல்யாணம் பண்ணதுலேருந்து எனக்கு நிம்மதியே கிடையாது. கல்யாணம் பண்ணி இத்தனை நாள் ஆச்சு, ஒரு நாள் கூட நாங்கள் புருஷன் பொண்டாட்டியா இன்னும் வாழவே இல்லை. சுரேஷ் சொல்ல மதி உடனே இருந்துக்கிட்டு, கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? 4 செவுத்துக்குள்ள நடக்க வேண்டிய விஷயத்த இப்படிதான் வந்து எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவீங்களா? இவங்க தானே நீங்களா? போலீஸா வேற இருக்கீங்க. அவங்க முன்னாடி என்ன பேசணும் பேசக்கூடாதுன்ற ஒரு காமன் சென்ஸ் கூட இல்லையா உங்களுக்கு? முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு மதி சொல்ல சுரேஷ் உடனே கோவம் வந்துடுது. யாரை பார்த்துட்டு முட்டாள்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு மதி கழுத்துல ஓங்கி பலார்னு ஒரு அடை விடுறாரு. சும்மா இருப்பாங்களா? ஒரு வார்த்தை பேசினாவே 2 வார்த்தை பதில் கொடுக்குவாங்க நம்ம அழகுமதி. சுரேஷ் அடிச்சு அடுத்த செகண்ட்லயே மதி சுரேஷ்க்கு திருப்பி பலார்னு ஒரு அறை விடுறாங்க. இதை பார்த்து நம்ம எல்லாரும் ஆகுறாங்க. ராஜலட்சுமி சொல்றாங்க, பாவி, கட்டின புருஷனை எங்க முன்னாடியே கை நீட்டி அடிக்கிறியே, நீலாம் ஒரு பொண்ணா? பிள்ளைய நாங்களே இன்ன வரைக்கும் ஒரு நாள் கூட கை நீட்டி அடிச்சதே கிடையாது. யார் என் பையனை கை நீட்டி அடிக்கிறதுக்கு? எவ்வளோ தைரியம் இருந்தா எங்க முன்னாடியே எங்க பையனை கை நீட்டி அடிப்பண்ணி. இப்போ மேலேயும் நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, வெளியே போடி அப்படின்னு ராஜலட்சுமி சொல்ல மதி சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் கை நீட்டினது உங்க பையன்தான். அவர் ஆம்பளையா இருந்தா அடிப்பாரா? உங்க புருஷன் உங்களே அடிச்சா நீங்க சும்மா இருப்பீங்களா? நியாயமா பார்த்தா ஒரு பொண்ணை ஏண்டா கை நீட்டி அடிச்சுன்னு உங்க பையனை தான் நீங்க கேள்வி கேட்கணும். அவர் ஃபர்ஸ்ட் என்னை எதுக்கு அடிச்சாரு? அவர் அடிச்சாரு, நான் திருப்பி அடிச்சேன். அவர் என்னை அடிச்சது ரைட்டுனா நான் அவரை திருப்பி அடிச்சதும் ரைட்டு தான். அடிச்சது தப்புன்னா அப்ப அவர் அடிச்சதும் தான் தப்பு. இதுவே உங்க பொண்ணு உங்க மாப்பிள்ளை அடிச்சா இப்படிதான் கேட்பீங்களா நீங்க? மதி கேட்ட உடனே ராகவன் சொல்றாங்க, மாப்பிள்ளையும் பொண்ணையும் பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு? அங்க ஒன்றும் உன்ன மாதிரி அடங்கா பிடாரியே எங்க பொண்ணை வளர்க்கல. இப்போ என் பையனை கை நீட்டி அடிச்சியோ, இனிமேல் உனக்கு இந்த வீட்டில் இடம் கிடையாது, ஃபர்ஸ்ட் எங்க வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்ல மதி உடனே இருந்துட்டு, நான் இதுக்கு வீட்டை விட்டு வெளியே போகணும்? நீங்க தானே கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தீங்க. உங்களுக்கு என்ன இந்த வீட்டில் ரைட்ஸ் இருக்கோ அதே ரைட்ஸ் எனக்கும் இருக்கு. என்ன வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்ல இந்த வீட்டில் யாருக்குமே உரிமை கிடையாது அப்படின்னு சொல்ல ராஜலட்சுமி உடனே ஏற்றுக்கிட்டு, இவெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டாங்க. உடனே அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுங்க, எதா இருந்தாலும் அவங்கள்ட்ட பேசிக்கலாம். அவங்கள ஃபோன் பண்ணி வந்து உன் பொண்ணை ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு போன்னு சொல்லுங்க. இல்லை இவளை வச்சிருந்தா நம்மளால நிம்மதியாக இந்த வீட்டில் தூங்கக்கூட முடியாது. நம்ம மாதிரி இருந்துக்கிட்டு இப்போ எதுக்கு எங்கள் அப்பா அம்மாவை இழுக்கிறீங்க இந்த டைமில்? என்ன உங்கள் பையனுக்கும் எனக்கும் தான், எதுவாக இருந்தாலும் நாங்களே பார்த்துக்குறோம். நீங்கள் தேவையில்லாமல் யாரும் தலையிட வேணாம் அப்படின்னு சொல்ல, பையனை எங்கள் முன்னாடியே கை நீட்டி அடிப்ப, நாங்கள் உன்னை எதுவும் கேட்கக்கூடாதா? நீ அடிக்கிறதுக்கு தான் நாங்கள் என் பையனை பெற்று போட்டிருக்கோமா? ஆம்பளைய கை நீட்டி அடிக்கிறியே, நீலாம் ஒரு பொண்ணா? காலேஜ்லேயும் இது மாதிரி ஏதாவது பண்ணியிருப்பா, அதனால தான் அங்கேருந்து அடித்து துரத்தி விட்டாங்க இவளை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவன் உடனே மதியோட அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. இந்த டைம் சம்மந்தி ஃபோன் பண்ணுறான்னு சொல்லிட்டு மதி அப்பா ஃபோன் எடுத்து பேச அவங்க நடந்ததை எல்லாமே சொல்லிட்டு, உடனே நீங்கள் வந்து உங்கள் பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுங்கன்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அப்பா அங்கேருந்து வந்துடுறாரு. அப்பா வீட்டுக்குள்ளே வந்தோடனே ராஜலட்சுமி சொல்கிறாங்க, எங்கேயோ போகிற ஓனானை எங்கள் தலையில் கட்டி வச்சுட்டு நீங்கள் நல்லா நிம்மதியாக தூங்குறீங்களா? பார்த்தீங்களா எங்கள் நிலமைய? நடு ராத்திரியில் எல்லாரும் ஹாலில் வந்து உட்காந்துருக்கோம். உடனே என்னைக்கு கல்யாணம் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்தோமோ அன்றைக்கே எங்கள் நிம்மதி தூக்கம் எல்லாமே போச்சு. இது வரைக்கும் இந்த உலகத்தில் இப்படி ஒரு பிள்ளையை யாருமே வளர்த்துருக்க மாட்டாங்க. இதான் உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் கட்டின புருஷனை கை நீட்டி அடிக்க சொல்லி கொடுத்துருப்பாங்களா? நான் சாமி, இதுக்கு மேலே எங்கள் பையன் வாழ்க்கையை நாங்களே கெடுக்க விரும்பலை. பேசிகிட்டு இருக்கும்போதே ராகவன் சொல்கிறாங்க, இல்லையே உங்கள் பொண்ணு இதே மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுறதும் நீங்கள் வந்து கை கட்டி நிற்கிறதும் தேவையாங்க எங்களுக்கு? பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி போகிற வீட்டில் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுக்க தெரியாதா உங்களுக்கு? ஒரு ஆம்பளையை கட்டின புருஷன் கூட பார்க்காம கை நீட்டி அடிக்கிறாங்க உங்கள் பொண்ணு. என்ன பதில் சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்க, மதியோட அப்பா மதியை ஏன் அடிச்சேன்னு கேட்பாருன்னு பார்த்தா உங்கள் பையன் அடித்தது மட்டும் கரெக்டானு கேட்டார். எப்பவுமே மதியை கூட்டிகிட்டு போய் அட்வைஸ் பண்ணுற மதியை உங்கள் அப்பா திடீர்னு மதிக்கு சப்போர்ட் பண்ணி உங்கள் பையன் அடித்தது மட்டும் சரியான்னு கேட்பாருன்னு யாருமே அங்கே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ராஜலட்சுமி சொல்கிறாங்க, ஓ தானே பார்த்தேன், இப்போ தான் ஒரு ஆம்பளையை கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு உங்கள் பொண்ணு தைரியம் எங்கே இருந்து வந்ததுன்னு தெரியுது. நீங்கள் பொண்ணை ஃபஸ்ட்டு பொண்ணு மாதிரி வளர்த்துருந்தா அவன் ஏன் பஜாரி மாதிரி இங்கே வந்து எங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க போறா அப்படின்னு சொல்ல மதியம் அவங்க அப்பா இருந்துட்டு, இதை பாருங்கம்மா, நீங்களும் ஒரு பொண்ணை வச்சிருக்கீங்க, தேவையில்லாம என் முன்னாடியே என் பொண்ணை பஜாரி அது இதுன்னு பேசாதீங்க. கல்யாணம் பண்ணிட்டா என் பொண்ணை என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? எல்லாருமே பொண்ணு கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழணும்னு தான் நினைப்பாங்க. இவ்வளோ நாளாக என் பொண்ணு பக்கம் தப்பே இல்லைனாலும் என் பொண்ணை தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக சொல்லியிருக்கேன்.
ஆனால் அதையே அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு இன்னைக்கு நீங்கள் என்னடானா பொண்ணையே கை நீட்டி அடிச்சிருக்கீங்க. இன்னைக்கு என் பொண்ணு கை நீட்டி அடிக்கிற நீங்கள் நாளைக்கு என்ன வேணாலும் பண்ணுவீங்க. என்ன நடக்க போகுது நாளைக்கு பார்க்கலாம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.